வணக்கம் guys, today வீடியோ போலாம். ஸோ இன்னைக்கு வந்து டே 9. ஸோ டே 9ல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா லிஸ்ட் காம்பரேஷன் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் புதுசான டாபிக், கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் காம்பரேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அதே மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணணும்னா, இன்னொரு லிஸ்ட்டில் வந்து மாற்றணும், இன்னொரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும். என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து ஆட் நம்பராக இருக்குதோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஆட் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஈவன் ஆட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அதான் ஈவன் நம்பர், ஆகாதது ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 2ஆல் டிவைட் ஆகி எதெல்லாம் 0 தராதோ அதெல்லாம் ஆட் நம்பர்னு கண்டுபிடிச்சி தனியாக இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரெண்டு லிஸ்ட்டாக வந்து இது பண்ணுவோம். பட் இதில் அப்படி கிடையாது. லிஸ்ட்டு காம்பரேஷன் யூஸ் பண்ணி ஒரே லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி கோடுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன கோடு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் வாங்குவோம். ஸோ S = இன்புட் வாங்குறோமா, வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை வாங்கிக்கிறோம். ஸோ எல்ன்றது ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி வந்து லிஸ்ட் காம்பரேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் ஃபார் i in எஸ் இருக்குல்ல, எஸ் டாட் ஸ்ப்ளிட். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணால் எதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா, ஃபுல்லாகவே இருக்கும், கம்மா செப்பரேட் பண்ணி ஃபுல்லாக லிஸ்ட்டாக இருக்கும். அதில் கம்மா செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு வேலையாக நம்ம ஃப்ளெச் பண்ணி எடுக்கணும். ஸோ கம்மா செப்பரேட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வேலையாக ஃப்ளெச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி கம்மா செப்பரேட் இருக்கிற ஒவ்வொரு வேலையாக எடுத்து அந்த ஒவ்வொரு வேலையும் ஐயில் இருக்கும். ஒவ்வொரு ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேலையும் ஐயில் எடுத்து நான் என்ன பண்ணணும்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்குள்ளே ஃபார் லூப், இஃப் லூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷன் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்டாக மாற்றுறேன். அப்போ தான், ஏன்னா இப்போ வந்து இது கேரக்டராக இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதை வந்து நம்ம இன்டிஜராக மாற்றினா டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐயை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்டிஜராக மாற்றி, ஸோ அது வந்து 2ஆல் டிவைட் ஆகி =0 இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட் என்ன பண்ணணும்னா, ரிசல்ட் தான் எடுத்து நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ரிசல்ட்டாக சேரும். இப்போ நான் 1ன்னு கொடுத்தோன்னா 1 ஆகும். சில 1,1,1 கொடுத்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து டூ டைமென்ஷனல் அரே அந்த மாதிரிலாம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 டைமென்ஷனல் அரேனால நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எல்லாமே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ வேல்யூஸ் கேட்குது. ஸோ நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு அதே மாதிரியும் வந்து வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம கம்மா செப்பரேட் பண்ணுவோம். எப்போ போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம எதுவுமே பண்ணது தான். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணுவோம் இதை. ஸோ கம்மா செப்பரேட் பண்ணி டாட் ஜாயின் பண்ணிட்டு இந்த எல்லை கொடுப்போம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்ட்டா மாதல அந்த கேரக்டரோட அந்த ஸ்ட்ரிங்கை என்ன வாங்கணுமோ இதோட ஒவ்வொன்றையும் கேரக்டர் வைஸாக தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும் இல்லை கேரக்டராக மாற்றணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை ஸ்ட்ரிங்காகவே தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து இன்டிஜராக மாற்றி செக் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே உள்ளே அப்பெண்ட் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து உள்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணலாம். வேல்யூஸ் கேட்குது. ஸோ என்டர் பண்ணோடனே நமக்கு வந்து இப்போ ஆன்சர் ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டாச்சு. இன்றைக்கி நான் ப்ரோக்ராம் வந்து தான் ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் கொடுப்பாங்க. அந்த இன்புட்டை வாங்கி கம்மா செப்பரேட்டில் வந்து வேல்யூஸ் கொடுப்பாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே வாங்கி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதில் ஒவ்வொரு வேல்யூவும் வந்து டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதே நம்ம ஃபார் கண்டிஷன் வந்து வெளியே கூட யூஸ் பண்ணுவோம்ல, ஃபார் ஐன் ரேஞ்ச் போட்டுட்டு இந்த இது ஃபுல்லாக போட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அப்புறம் இதை வந்து கீழே நம்ம கோலன் வச்சுட்டு கூட கீழேயும் போடலாம். ஸோ இதுக்கு எதுக்குன்னா, இந்த லிஸ்ட் காம்பரேஷனை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். எல்லா டைமையும் வந்து நம்ம வந்து இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே வந்து ஃபார் ஐன் ரேஞ்ச் சொல்லிட்டு அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேரியஸான மெத்தட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வர மாதிரி நான் செட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.